அமெரிக்கா வந்து வாங்கின அடி சாதாரண அடி இல்லை, ஈரான்கிட்ட அவங்களுக்கு எதிர்பார்க்காத அடியை ஈரான் கொடுத்துருக்கிறது. ஈரான் வந்து சுப்ரீம் லீடரை கொண்டுட்டாப்பலே போதும், ஒட்டுமொத்த ஈரான் மக்களும் தெருவுக்கு வந்து புரட்சி செய்து மாற்றி விடுவார்கள், நம்ம பொம்மை அரசாங்கத்தை நிறுவிடலாம் என்று நம்பிய ட்ரம்ப்புக்கு விழுந்த அடி மரண அடி. ஏனென்று சொன்னால் 37 ஆண்டுகள் ஈரானை ஆட்சி புரிந்த அயத்துல்லா அலி கொமேனி உருவாக்கிய சிஸ்டம், அவரும் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய கொமேனி அவர்கள் உருவாக்கிய சிஸ்டம் வந்து அது வந்து ஒரு ரோபோஸ்ட் சிஸ்டம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரக்சர். இப்போ மூணுமே வந்து யார் தலைமை ஏற்றுக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. தலைமை ஒருவேளை அழித்தொழிக்கப்பட்டால், தலைமை ஒருவேளை மறைந்தால், அதற்கு அடுத்த தலைமை எப்படி வர வேண்டும் என்பதில் ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுது, அந்த ஸ்ட்ரக்சர் அழகாக ஒர்க் பண்ணுது. அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸு, பிரசிடெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், இந்த 3 பேர் சேர்ந்து சுப்ரீம் லீடர் எலிமினேட் பண்ணப்பட்டால் இவர்கள் ஆட்சியை நடத்துவார்கள். அந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு லீடரை தேர்வு செய்யும், அவர் சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுதான் எல்லா கமாண்ட் ஸ்ட்ரக்சரும். ஐஆர்ஜிசி அப்படி தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படி தான், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் அப்படி தான். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்.